காக்கா கதை, கழுகு கதை சொல்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு ஒரு ரூ. 10 காசு கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, யாருமே கேள்விப்பட்டது கூட கிடையாது. அப்போ நம்மளுக்கு நல்லது செய்ய வரவங்க ஒரு ஆட்சியில் இல்லாதவங்க இருக்கும்போதே, அவர் வந்து மக்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எத்தனையோ ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாணவி அனிதா நீட்டு இறந்தப்போ கூட முதல்ல அவர் தான் போய் தைரியமாக போய் அவங்க வீட்டில் போய் ஆறுதல் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இப்போ கடந்த காலம் நடக்கக்கூடிய அத்தனை அரசியல் நிகழ்வுகளுக்கும் தைரியமாக வந்து பேட்டி கொடுக்குறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க. இது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு தேசிய கல்வி தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லி ஒன்று இருக்கிறவங்க, நேற்று முந்தா நாள்லாம் வந்து தளபதியை வந்து ஒரு கூட்டத்தில் வந்து செஞ்சியில் நடந்த கூட்டத்தில் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனன்றது, நாங்கள் எங்கள் தளபதி வந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம் என் தம்பின்லாம் சொல்லி பேட்டி கொடுத்தாங்க. மைக்கை கையில் எடுக்கவான்னு சொல்லி அதை சொல்லிலாம் ஓட்டு கேட்டாங்க. அவங்க வந்து இப்போ கட்சியை ஆரம்பித்த உடனே அவருக்கு வந்து நம்ம தவறான இல்லை, அதாவது பொய் கதையாக சொல்கிறோன்றதை அவங்க இளைஞர்கள் விழிச்சுக்கிட்டாங்க. முழிச்சுக்கிட்டு இப்போ தளபதியை நோக்கி எல்லோரும் வரும்போது அவரோட அந்த ஆத்திரம் தாங்க முடியல. டெய்லி இந்த கூட்டத்தை கூடுறதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஏதோ ஒன்று எங்கே போனாலும் இலகணேசன் இறப்புக்கு போன இடத்துல கூட தளபதியை தான் விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்து வந்து தமிழ்நாட்டில் வந்து வரக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் யாருன்னா தளபதி தான் அப்படின்றது அவருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு.